ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பீக்கர்ஸ் நம்ம பேக்கேஜஸ் எடுத்துருக்கிறோம். என்ன ஸ்பீக்கர்ஸ் எடுத்துருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா, சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இங்கே நிறைய கஸ்டமர், நிறைய பையர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை பற்றி அனலைஸ் பண்ணுறீங்க. எந்த மாதிரி ப்ராடக்ட்டை வாங்கலாம், எந்த மாதிரி ஹோம் தியேட்டர் வாங்கலாம், ரிசீவர்ஸ் எந்த மாதிரி வாங்கலாம், ஸ்பீக்கர்ஸ் எந்த மாதிரி வாங்கலாம், நிறைய நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. இந்த அனலைஸில் நிறைய கேட்டகரி இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, சேட்டலைட்ஸ், புக் ஷெல்ஃப், டவர், எல்சிஆர் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க, சேட்டலைட் அதாவது ஸ்பீக்கர்ஸ் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸில் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. சின்னதாக இருக்கும், அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு சில பேர் புக் ஷெல்ஃப் போனால் தான் பேஸ் இருக்கும், டவர் போனால் தான் பேஸ் இருக்கும், இப்படின்னு நிறைய குழப்பங்களை சந்தித்து நிறைய டீலர்கிட்ட போய்ட்டு நீங்கள் சஜஷன் கேட்குறீங்க. இதில் இன்னும் ஒரு படி போய் இன்னொரு டீலருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு பேர் குட்டி ஸ்பீக்கர்னு வச்சுருக்கிறாங்க. குட்டி குட்டி ஸ்பீக்கர்ஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் வரும், பெரிய பெரிய ஸ்பீக்கர் போனால் தான் பர்ஃபார்மன்ஸ் வரும்னு சொல்லிட்டு கஸ்டமரை குழப்பி விட்டுடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு சேலஞ்சிங்கை நான் பண்ணுறேன். எந்தெந்த டீலர் தான் குட்டி ஸ்பீக்கர்னு பேர் வச்சுருக்கீங்களோ, சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, கிளம்பி என்னோடய ரூமுக்கு வாங்க. என்னோடய டெமோ ரூம் 2 ரூம் நான் வச்சுருக்கிறேன். ஒரு டெமோ ரூமில் கெபாஸ் பிராண்டில் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கிறேன். இன்னொரு டெமோ ரூம் என்னுடைய தேட்டர் ரூமில் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான டவர் ஸ்பீக்கர்ஸும் நான் யூஸ் பண்ணலை. ஸோ எல்சிஆர் டைப்பில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நீங்கள் டெமோ பாருங்கள். என்னோடய சின்ன ரூம்லேயும் பெரிய ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸும் நிறையா நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து டெமோ பாருங்கள். நீங்கள் வந்து டெமோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கஸ்டமருக்கு நீங்கள் சஜஷன் பண்ணுங்கள். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா, பட்ஜெட்டை பார்ப்பாங்க, ப்ராடக்ட்டை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாலேஜஸை கரெக்டாக கொடுங்க. எந்த ப்ராடக்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், எந்த ப்ராடக்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு அதை நீங்கள் பார்த்து பார்த்து சொல்லுங்கள். ஸோ கஸ்டமர் வாங்குகிற நிறையா நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு சில பிராண்டில் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸு நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போய் டவர் ஸ்பீக்கர்ஸில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை விட பெட்டராக சேட்டலைட்ஸில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரியும் நிறைய பிராண்டில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன ரூம், ஒரு குட்டி ரூம், ஒரு 10க்கு 10 ரூம் போகிறீங்க, ஒரு 10க்கு 14 ரூம் போகிறீங்க அப்படின்னா, அங்கே கொண்டு போய் நீங்கள் டவர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வைக்கும் போது ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு இருக்காது. அந்த ரூம்லேயே ஒரு சேட்டலைட்ஸு, நீங்கள் ஒரு எல்சிஆர், புக் ஷெல்ஃப்லாம் போகிறீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. ப்ராடக்ட்டை வாங்குறீங்கன்னா நிறைய அனலைஸ் பண்ணுங்கள். நிறைய டீலர் கூட நீங்கள் பேசுங்க. அந்த டீலருங்களில் யார் கரெக்டாக உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறாங்க, யார் டெக்னிக்கலாக உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்து ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் எடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெபாஸ் பிராண்டில் EOL2 அப்படிங்கிற மாடல் நம்பர் ஒரு 5.1 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த இன்றைக்கி போட்டிருக்க சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிசீவரும் பார்க்கும்போது 7.2 ரிசீவர், 9.2 ரிசீவர் எல்லா ரிசீவர் கூடயும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்றைக்கி போட்டிருக்க எல்லா சேட்டலைட்லுமே இருக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 70 வாட்ஸ் RMSலேயும் 490 வாட்ஸ் பீக்லேயும் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது 70 வாட்ஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி RMSல கொடுத்துருப்பாங்க. 490 வாட்ஸ் பீக்கில் அது வரைக்கும் இருக்கிற ரன்னிங்கில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பீக்கிங் வாட்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 170 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 இன்ச்சில் ஒரு டிரைவரும், 1 இன்ச்சில் ஒரு டியூட்டர்ஸும் கோஆக்சல் டைப்பில் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபர் அப்படின்னு பார்க்கும்போது 8 இன்ச்சஸில் டவுன் ஃபேரிங் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தான். 250 வாட்ஸ் RMSலேயும் 500 வாட்ஸ் பீக்லேயும் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக எனக்கு ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 80,000 சேல் பண்ணுறோம், தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கெபாஸ் பிராண்டில் XO2 அப்படிங்கிறது அதோட மாடல் நம்பர். ஸோ இதுவும் ஒரு 5.1 சேட்டலைட் சிஸ்டம் தான், பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கோஆக்சல் டிரைவர் கொடுத்துருப்பாங்க. 4 இன்ச்சஸில் ஒரு டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 70 வாட்ஸ் RMSும் 490 வாட்ஸ் பீக்லேயும் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 7.2 ரிசீவர், 9.2 ரிசீவர் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபர் அப்படின்னு பார்க்கும்போது 8 இன்ச்சஸில் டவுன் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடல்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்வூஃபரோட வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 100 வாட்ஸ் RMSலையும் 300 வாட்ஸ் பீக்லேயும் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. நல்ல பவர்ஃபுல்லாக இந்த சப்வூஃபர் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில், மின் கண்டிஷனில் வந்திருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 60,000 நாங்கள் சேல் பண்ணுறோம், தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ப்ளஸ்ஸு உங்களுக்கு வால் மவுண்டிங் ஆப்ஷன், அதாவது டேபிளில் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஆப்ஷனும் உங்களுக்கு இன்பில்ட்டாக உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க, தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சேம் கெபாஸ் பிராண்டில் EOL2 அப்படிங்கிற மாடல் தான்.
இந்த மாடல் வந்து காஸ்மெட்டிக் கண்டிஷன் கொஞ்சம் அதாவது ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். பட் அதுக்கான வேல்யூ போட்டு தான் நாங்க ப்ராடக்ட்ட குடுக்குறோம். பட் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த விதமான இஷ்யூவுமே கிடையாது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது 70 வாட்ஸ் ஆர்எம்எஸ்லயும் 490 வாட்ஸ் பீக்லயும் ரன் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. டிரைவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோஆக்சியல் டிரைவர் குடுத்துருப்பாங்க. 4 இன்ச்சஸ்ல டிரைவர்ஸும், 1 இன்ச்சஸ்ல ஒரு டியூட்டர்ஸும் குடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இன்பில்ட் வால் மவுண்டிங்கோட உங்களுக்கு வந்துரும். ஸோ நீங்க வால்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு லெஃப்ட், ரைட் திருப்புறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கோட பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது 7.2, 9.2 எல்லா விதமான ரிசீவர்லயும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாம் குடுத்துருப்பாங்க. சப்வூஃபர் அப்படின்னு பார்க்கும்போது 8 இன்ச்சஸ்ல டவுன் ஃபயரிங் பண்ணக்கூடிய சப்வூஃபர் உங்களுக்கு எல்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ சப்வூஃபரோட வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 250 வாட்ஸ் ஆர்எம்எஸ்லயும் 500 வாட்ஸ் பீக்லயும் ரன் பண்ற மாரி உங்களுக்கு ஆப்ஷன் இதில குடுத்துருப்பாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த விதமான இஷ்யூ இல்ல. நீட் அண்ட் கிளீனா ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. இதோட பிரைசிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 70,000 நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த விதமான இஷ்யூமே இல்ல. நல்ல கண்டிஷன்ல ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரிசீவர்ஸை பொறுத்த வரைக்கும் 7.2, 9.2 2 விதமான ரிசீவருக்கும் இந்த ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குட்டி ஸ்பீக்கர்ஸில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தாராளமாக கொடுத்துருப்பாங்க. நான் குட்டி ஸ்பீக்கர் மீன் பண்ணுறது சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸை தான். இதோட ப்ராப்பர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. சேட்டலைட்ஸில் நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ லோ ரேஞ்ச் இருக்குது, மீடியம் ரேஞ்ச் இருக்குது, ப்ரீமியம் ரேஞ்சஸ் இருக்குது. அதில் எந்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய பிராண்டுமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்றைக்கி நம்ம போஸ்டிங் போட்ட இந்த ப்ராடக்ட் நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். நம்மளுடைய பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. கூகுள் மேப்பில் போய்ட்டு ராக் ஆடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் வரதுக்கு முன்னாடி கால் பேக் பண்ணிவிட்டு வாங்க. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. பேமெண்ட் ஆப்ஷனை பார்த்துட்டிங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கிறோம். இது தவிர நீங்கள் வேறு எதனா டெமோ பார்க்கணும், ஒரு டால்பி அட்மாஸ் செட்டப்பில் எப்படி இருக்குன்னு டெமோ பார்க்க அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து நீங்கள் உங்கள் டெமோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இங்கே வரும்போது நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்டை வேணுங்கிறது எங்களால் சூஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் வரதுக்கு முன்னாடி கால் பேக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.